அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 8 சக்ரா ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான 2 பிஹெச்கே ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற லோ பட்ஜெட் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க. ரொம்ப நாள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த 30 லட்ச ரூபாய்க்கு கீழே 2 பிஹெச்கே ஹவுஸ் இருக்கான்னு தான் நிறைய என்கொயரியில் கேட்குறீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 3 வருஷம் பழைய வீடுங்க, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் கடைசியில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம ஒத்தக்கால் மண்டபம், அதாவது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் ஒத்தக்கால் மண்டபத்துலேருந்து உள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க வீடு தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். கீழே ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் இருக்குங்க. பார்த்திங்கனாலே தெரியும், மேற்கு பார்த்த சைட்டில் வாஸ்துப்படி தான் கட்டியிருக்காங்க. ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அந்த சைடில். அந்த வீடு தான் பார்த்துட்ருக்காங்க. வாட்டர் கனெக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த வீட்டுக்கு இருக்குங்க. இபி லைன்லேருந்து எல்லாமே எடுத்துட்டாங்க. ஒரு 3 வருஷம் பழைய வீடுங்க. டோர் தேக்கில் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே யூபிவிசியில் கொடுத்துருக்காங்க. வடக்கு வாசல் வச்ச வீடு தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்ச வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு 10க்கு 16ங்கிற ஒரு பெரிய ஹாலு, ஒரு 8க்கு 10ங்கிற கிச்சனு, மறுபடியும் ஒரு 10க்கு 16 அட்டாச் பாத்ரூமில் இருக்க ஒரு பெட்ரூம் கீழே கொடுத்துட்றாங்க. சைடில் ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் மேலே போனீங்கன்னா மேலே வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 பெட்ரூம் இருக்க ஒரு சூப்பரான வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். தோட்டங்களில் இருக்கனால ஒரு வேளை ரொம்ப அவுட்ரு போயிடுமோ அப்படின்லாம் யோசிக்க வேண்டாங்க. இதிலிருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் மயிலேறி பாளையம்ங்கிற ஒரு ஊர் வந்துடுங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரிமியர் நகர்லேருந்து உள்ளே வரலாம், மில்கேட்லேருந்தும் உள்ளே வரலாம். ஒத்தக்கால் மண்டபம், அதாவது கற்பகம் மெடிக்கல் காலேஜ்லேருந்து இந்த வீட்டுக்கு அப்ரோச் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் அக்ஷயா மேனேஜ்மெண்ட் காலேஜும் என்ஜி நர்சிங் காலேஜும் பக்கத்துலேயே இருக்குங்க. சுற்றியும் வீடுகளும் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே மாடிக்கு வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே மாடியில் போயிட்டு நம்ம சுற்றி இருக்க லொக்கேஷன் காமிக்கிறோம். கொஞ்சம் அவுட் இருந்தாலும் தோட்டங்கள் இருக்குது, ஆனால் ரொம்ப அவுட்டர்லாம் இல்லைங்க. ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் தான் இந்த வீடு சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்திங்கனாலே தெரியும், முன்னாடி ஒரு லே அவுட் தான், அதுவுமே அதுலேயும் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இதுலேயே இந்த லே அவுட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வீடு இருக்குதுங்க ஆல்ரெடி. இதுக்கு பேக் சைடு மட்டும்தான் தோட்டம், அதுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு லே அவுட் தாங்க. பாருங்கள், நிறுத்திங்கன்னா தெரியும். ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். என்ன பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வீடு அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இல்லாமல் 27 லட்ச ரூபா தான் கோட் பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்க வீடு 27 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ஒரு 27 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான லொக்கேஷனில் கொடுத்துருக்க வீடுங்க. 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால், அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும். வாட்டர் தண்ணி ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. அங்கே பைக் போயிட்டுருக்கிறதா ரோடுங்க. ரோட்லேருந்து ஒரு லே அவுட்டுக்குள்ள வந்திங்கன்னா 5வது வீடாக மேற்கு பார்த்து சைடில் கட்டியிருக்காங்க. இதுலேயே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா, இதை வாங்கி ரெண்டல் பர்பஸ் வர மாதிரி இருந்தாலும் அமிர்தா காலேஜும் கற்பகம் இன்ஜினியரிங்கும் பக்கத்துலேயே இருக்க ஏரியாவில் தான் இருக்குது. அதனால் ரெண்டல் பர்பஸ்க்கு லோ பட்ஜெட்டில் வாங்கி ஒன்றுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடாக தாங்க இருக்கும். வில்லிங் இருக்கவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். தேங்க்யூ ஸோ மச்.